ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, காலையிலிருந்தே உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசுறதுக்காகவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த பதிவு உன் கண்களில் படும்னு எனக்கு தெரியும். இதை பார்த்த உனக்கு இன்றைய ஒரு நல்ல வாய்ப்பையும் கொடுக்க போறேன். தினமும் காலையில் சூரியன் உதயம் ஆவது போல ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில தினமுமே கூட நான் ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அதை யாருமே சின்ன வாய்ப்பு பெரிய வாய்ப்பு நினைக்காம கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வர முடியும். உன் வாழ்விலும் உனக்கு நடக்கிற விஷயங்களை எல்லாம் சவால்களாக பிரச்சனைகளாக மட்டுமே பார்த்து பயப்படாமல் அதை உனக்கான ஒரு வாய்ப்பாக நினச்சிக்கோ. என்னை நம்பி வாழும் உன்னை இனி எந்த விதத்திலும் தோற்று போக விடமாட்டேன். நீ துணிவோடு இருந்ததின் பலனாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகிறேன். உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நல்ல விதமாக நான் அமைச்சு தரப்போகிறேன். மன அமைதியும் நம்பிக்கையும் உன்னுடைய இறைபக்தியும் துணிச்சலும் தான் உனக்கான உண்மையான செல்வம். யார் என்ன சொன்னாலும் எதையும் காதில் வாங்கிக்காத. உன் வாழ்வில் இருக்கும் சவால்களை போக்கி உனக்கான சந்தோஷத்தை தர்றதுக்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளா மன அமைதியின்றி நிம்மதியின்றி வாழ்ந்த உன் வாழ்க்கையில இப்போது மன அமைதி உண்டாகும்படியும் நம்பிக்கையோடு நீ நினைச்ச விஷயங்களெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த முருகன் செய்ய போறேன். உன் வாழ்க்கையில இனி மன உற்சாகம் அதிகரிக்கும். உன் வாழ்க்கையே இனி மிகப்பெரிய அளவில் மாறப்போகுது என் செல்வமே. நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உனக்கான சந்தோஷமான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காக இந்த முருகன் நான் தயாராயிட்டேன். இப்போதே என்னை நம்பி வாழ்ந்த உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்ய போகிறேன். என்னை நம்பியதின் பலனாக இப்போது உன் வாழ்க்கையில் மிக சிறப்பான நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்பி வாழ்க்கையில் இப்படியே நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுறேன்னு நீ புலம்பிக்கிட்டு இருந்ததையெல்லாம் பார்த்துட்டு தான் இப்போது உன்னை நல்லபடியாக வாழ வைக்க ஓடி வந்திருக்கேன் செல்வமே. ஒவ்வொரு நிமிஷமும் முருகா முருகான்னு என் நாமத்தை நீ சொன்னீனா அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக நீ ஒருபோதும் மனம் கலங்காதே. என்ன நடந்தாலும் என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கையோட என்னை நோக்கி ஓடிவா. உனக்கு எல்லாமுமாக இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானே உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி தர்றேன். என்னை நம்பி வாழ்ந்த உன்னை இனி ஒருபோதும் கஷ்டப்பட விட மாட்டேன். என்னையே நம்பி என் அருளால் நீ வாழ்க்கையில் ஜெயிச்சன்னு எல்லாரும் உன்னை புகழ்ந்து பாராட்டி பேசும்படியாக நான் செய்யத்தான் போகிறேன் என் செல்வமே. இப்போதே இந்த முருகனின் துணையோட உன் வாழ்வில் எல்லா பிரச்சனைகளையும் நீ சமாளிக்க போற. உன்னுடைய சுய நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் ஒன்றா சேரும்போது அதில் என் இறைபக்தியும் கலந்து கொண்டு உனக்கான பலத்தை தரப்போகுது. அதன் மூலமாக உன்னுடைய குடும்ப பிரச்சனைகளும் சிக்கல்களும் பணப்பிரச்சனையும் எல்லாமே சரியாகும். உனக்கு நான் கொடுத்த சவால்களை எல்லாம் தாண்டி நீ வெற்றி வீரனாக உன் வாழ்க்கையில் ஜெயிச்சு நிற்க போற. நீ எப்போது உன்னை பலவீனமாக உணர்ந்தாலும் உடனே இந்த முருகனின் வேலை மனசில் நினச்சிக்கோ. என் வேல் என்பது உன் மனது இருட்டையும் பயத்தையும் நொறுக்கக்கூடிய ஆயுதமாக இருக்கும். தைரியமும் உறுதியும் தெளிவும் ஒன்றாக அமைந்தே ஒருங்கிணைந்ததற்கான சின்னம்தான் இந்த வேல். இந்த வேலின் துணையோட உன் வாழ்க்கையில் எல்லா வேலைகளையும் எல்லா விஷயங்களையும் நான் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். இப்போதே நான் உனக்கு துணையாக ஆறுதலாக பக்கபலமாக இருந்து உனக்கான நல்லதை செய்யணுன்ற எண்ணத்தோடு தான் காலையிலிருந்து உன்கிட்ட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். நீ எப்போதும் முழுமையான மனநிறைவான சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னா முருகா சரணம் என்னை சரணடைஞ்சிடு என் செல்லமே. உனக்கு தேவையான நம்பிக்கையும் தைரியத்தையும் மன ஊக்கத்தையும் நான் கொடுத்து உன் வாழ்க்கையில வெற்றியடைய செய்வேன். ஓம் சரவண பவன என் நாமத்தை நீ சொன்னாலே உனக்குள் பரமானந்த சக்தி அதிகமாகும். உன் மனசை அது வலுப்படுத்தி தெளிவுபடுத்தும். உன் எதிர்காலம் நல்லா இருக்கிறதுக்கு நானே உனக்கு வழிகாட்ட போறேன். தோல்வியையோ தனிமையோ நினச்சி பயப்படாதே. என்னை வழிபடும் மனிதர்களுக்கெல்லாம் துணையாக நான் எப்போதும் இருப்பேன். இருண்ட இரவில் கூட உன்னை வழிநடத்தி உனக்கு மலை போல பலத்தை நான் கொடுப்பேன். நீ எப்போதும்
எந்த பயமும் இல்லாம நம்பிக்கையோடு என்னை வணங்குனினா எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். வெற்றிங்கிறது இப்போது உனக்கு தேவைப்படுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன் வாழ்க்கையவே வெற்றிகரமானதாக மாற்றி அமைச்சு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். உண்மையான நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் வாழணும்னு நினைக்கிற உன்னை இனிமேலும் தோல்வி அடையும்படியோ கஷ்டப்படும்படியோ விடமாட்டேன். இந்த நிமிஷத்திலிருந்தே உன் வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களையும் முழுமையாக உன் கைகளில் நான் ஒப்படைக்க வந்துட்டேன் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும் உன் கனவுகளை நனவாக்காம பூர்த்தியாக்காம நான் விட்டுட மாட்டேன். தோல்விகளை தாண்டி நீ சிறப்பாக வெற்றி பெறும்படி நான் செஞ்சு காட்டுறேன். உன்னுடைய மனசுல உனக்கான நம்பிக்கை ஒளியை நான் தருவேன் என் செல்வமே. உன் மனதில் இருக்கும் பயத்தையும் சந்தேகத்தையும் போக்கி உன் வாழ்க்கையில வெற்றியை தரப்போறேன். காசு பணம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லைன்னு சோதனைகள் சூழ்ந்திருந்த வாழ்க்கையை வாழ்ந்த உன்னை இப்போது வெற்றிகரமாக உருவாக்கி தைரியப்படுத்தி உனக்கான வெற்றியை உன் கைகளிலேயே ஒப்படைக்க வந்திருக்கேன். நீ செஞ்ச ஒவ்வொரு சின்ன முயற்சியும் உன்னுடைய பக்தியும் இப்போ உன் வாழ்க்கையில பெரும் மாற்றங்களை தரப்போகுது. வாழ்க்கைங்கிறது பெரிய பெரிய மேடும் பள்ளம் மட்டுமல்ல, சில பள்ளங்களும் நிறைந்ததாகவே இருக்கும். வாழ்க்கையில உச்சங்கள் மட்டுமே, உயரங்கள் மட்டுமே, வெற்றி மட்டுமே இருக்கும்னு எதிர்பார்க்காத. சில பள்ளங்களும் முட்களும் கரடுமுரடான பாதைகளும் நிறைஞ்சது தான் வாழ்க்கை. ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கைக்கான பாடத்தை புரிந்துகொள். உனக்கு கொடுக்கப்பட்ட சவால்களை எல்லாம் சந்திக்க தயாராகு. முழு மனசோட, முழு நம்பிக்கையோட, முழு பக்தியோட நீ எதிர்கொண்ட சவால்களுக்கெல்லாம் பலனாக இப்போவும் வாழ்க்கையில நான் மிகப்பெரிய வெற்றியை தர வந்திருக்கேன். நீ என்னிடம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் கூட உனக்கு உரியதை, உனக்கு சரியானதை, உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதை நான் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ எப்போதும் எதுக்காகவும் பயப்பட வேணாம். இந்த முருகன் உன் கூடவே இருக்கும்போது உன்னுடைய முயற்சி ஒருபோதும் வீண் போகாது என் செல்வமே. நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு பலனாகவும் பரிசு கொடுக்கும் விதமாகவும் தான் உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்க வந்திருக்கேன். வெற்றியோடு, மகிழ்ச்சியோடு, மன நிம்மதியோட நீ சந்தோஷமா வாழணுன்றதை இந்த முருகனின் விருப்பம். கண்டிப்பா உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். உன் விருப்பம் எதுவாக இருந்தாலும், ஆசை எதுவாக இருந்தாலும் அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இன்னும் நீ நினைச்சதை விட எல்லாமே சிறப்பாக நடப்பதை பார்த்து நீயே வியக்கத்தான் போகிறாய் என் செல்வமே. உன் வாழ்க்கையில வர்ற தடைகளை தாண்டி, தோல்விகளை தாண்டி உன் முயற்சிகளுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக நான் முன்னேற்றத்தை தருவேன். உன் வாழ்க்கையை, உன் தலைவிதியை எழுதி வச்சது இந்த முருகன் நானாக இருக்கும்போது எப்படி நீ தோற்று போவாய்? கண்டிப்பா உன் அச்சம், பயம், சந்தேகம்னு அனைத்தையும் நொறுக்கி உனக்கான வெற்றியை தருவேன். நீ தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருந்தாலே உன் பிரச்சனைகள் எல்லாமே காணாம போயிடும். உன் பக்தியே உனக்கு துணையாக, பாதுகாப்பாக, பக்கபலமாக இருக்க போகுது. நீ எப்போதும் நம்பிக்கை இழக்காதே. சவால்களும் பிரச்சனைகளும் உன்னை நிறுத்த வந்தாலும் அதை தாண்டி நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். உன் வாழ்க்கையை நீ தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு. நேர்மையாக, பக்தியுடன் நீ நடந்து போகும்போது உனக்கு துணையாக நான் வந்து உன் வாழ்க்கையில வெற்றியை தருவேன். ஓம் சரவணபவன்ற இந்த வார்த்தைகள் உன் மனசுல எப்போதும் நம்பிக்கையோடு நிறைஞ்சு இருந்தாலே என்னுடைய வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருந்து உன் வெற்றியை பறைசாற்றி கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, இன்னும் நீ உன் வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது அனைத்தையும் நல்ல விதமாக நானே நடத்தி கொடுப்பேன் என் செல்வம்.